ஓய் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொடக்ட் பார்த்துருப்பீங்க. ப்ரொடக்ட் பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு எடிட் தான் பார்த்துருக்கீங்க. ஹாப்பி பர்த்டே. அதே போல் பார்த்தா எப்படி உங்களுக்கு பிடிச்ச ஆட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு எடிட் பண்ணி தரல அப்படின்னா மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம் கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். சரி வாங்க, நீங்கள் ப்ரொடக்ட் பார்த்து எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் குயிக்காக பார்க்கலாம். அதுக்கு வச்சு ஆப் இது அப்படி ஆப்போட நேம் பார்த்தா அலைட் மோஷன். இந்த ஆப் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் உங்களால் இந்த ஒரு வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த ஆப்புக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கான். வேண்டவங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பண்ணிக்கோங்க. ஓகே, நான் டெலிகிராம் சேனல் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கேன். மறக்காம டெலிகிராம் ஜாயின் பண்ணிட்டு பின் மெசேஜ் இருக்க ஆப்பை டவுன்லோட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஆப் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் அனிமேஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ண மட்டும் தான் உங்களால் இந்த ஒரு வீடியோவை மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி இம்போர்ட் எடிட் பண்ணிக்க முடியும். எப்படி இம்போர்ட் பண்ணுறது கேட்பீங்க. ஒரு லிங்க் கொடுப்பா, அந்த லிங்க் நீங்கள் டச் பண்ணி பார்த்தா ப்ராஜெக்ட் ஃபுல் அனிமேஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணலாம். அப்படியே கியூஆர் கோட் பண்ணி கியூஆர் கோட் கூகுள் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் ஃபுல் அனிமேஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறது ப்ராஜெக்ட் லிங்க் கியூஆர் கோடு ஃபாண்ட் சொல்லி பார்த்தா மூணுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன். நீங்கள் எடுத்துங்க. உங்களுக்கு டவுட் இல்லை அப்புறம் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டேன். கரெக்டாக எப்படி இந்த வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் எடுக்குது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். அது எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிடணும். அந்த டேட் பார்த்தா இல்லையா, அந்த டேட்டை கரெக்ட் நோட் பண்ணிட்டு அப்படி அதே டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட்டுக்கு கியூஆர் கோடு ஃபாண்ட்டுங்க சிம்பிளாக எடுத்துக்கலாம். இல்லை அப்படி நீ சொல்ல கொஞ்சம் புரியல இன்னும் டீட்டெயில் சொல்லணும்னா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். நான் கூட ஒரு ப்ராஜெக்ட் லிங்க் நீ எடுத்து எப்படி யூஸ் பண்ண சொல்லி பார்த்தா ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சரி, ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிட்டு பாரு எடிட் பண்ணுறது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. இங்கே 1 2 3 4 5 6 இமேஜ் பார்த்தா ஆட் பண்ணி வச்சிருப்பேன். ஓகேங்களா, 2 4 5 6 7 8 9 இமேஜ் இருக்குங்களா, ஒரு 9 இமேஜ் இருக்கும். அந்த 9 இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யாருக்கு பர்த்டே அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். அந்த பாக்ஸாக இருக்கும், குட்டி பாக்ஸாக அந்த பாக்ஸில் இமேஜ் இருக்கும். அதில் நீங்கள் உங்களுடைய இமேஜ் யாரை வச்சு ஆட் பண்ணி டிலீட் பண்ண இமேஜ் ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னா எக்ஸாம்பிள் ஒன்று மாற்றி காட்டுறேன். அதே மெத்தடில் மொத்தம் மாற்றிக்கிங்க. ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு பார்த்தா இந்த பிக் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த ஒரு பிக்கை பார்த்தா மாற்றி காட்டுற பாருங்கள். ஜஸ்ட் இந்த பிக் மேலே கிளிக் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு தெரியும் அந்த பிக் மேலே கிளிக் பண்ணி அந்த பாக்ஸ் மேலே பார்த்தா கீழே எங்கே பாக்ஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்தா டச் ஆகிற மாதிரி தெரியுது. பார்த்தீங்களா, நான் கீழே இருக்கிற இந்த ஒரு மேலே இருக்கிற அந்த பிக்கை கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு இங்கே ஃபில் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் பண்ணுங்க அந்த மேலே பார்த்தா கிளிக் பண்ணுறேன். அப்படி கிளிக் பண்ணி அப்படின்னா என்னுடைய கேலரியில் நான் வச்சுட்டு இருக்க எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வரும். இதில் நீ யாரை வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிறோம் அதோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ரெசென்ட் மட்டும் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அவனோட ஃபோட்டோ பார்த்தா பக்கவா இந்த மேலே இருக்கிற இந்த ஃப்ரேமில் செட் ஆகிடும். ஓகேங்களா, சிம்பிள் மெத்தட் தான். இதே போல் எல்லா இமேஜ் மேலே கிளிக் பண்ணி ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. அப்படியே முடிச்சுட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் குட்டி வீடியோ பாக்ஸாக இருக்கும். இந்த பாக்ஸ் எல்லாம் இமேஜ் மேலே கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணுறா, ஜஸ்ட் அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணுறீங்க, கலர் ஃபில் கொடுக்குறீங்க, ஃபில் பண்ணி கிளிக் பண்ணி ஸ்டார் பண்ணுங்க. ஸ்டார் பண்ண மேலே கிளிக் பண்ணி ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. இதே போல் கொடுத்துருக்க எல்லா ஃபோட்டோ கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணுங்க. லாஸ்ட் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு மேலே யாரோ பண்ணுங்க கிளிக் பண்ணி அப்படின்னா வீடியோ 100 பிக்சல் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண ஸோ அந்த எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி அப்படின்னா ஒரு 2 செகண்டோட முடிஞ்சுட்டு பார்த்தோன்னா கேலரியில் இந்த ஒரு வீடியோ பார்த்தா சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தோன்னா இந்த வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா பாய்.